ஸோ அம்மாவோட மசாலா டப்பாவை எடுத்துட்டாங்க. எல்லா ஸ்பைசஸும் இருக்குது, ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வருது. ஒரு சைடு வந்து அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டாங்க. ஸோ நல்லா வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆமாம் பாருங்கள். இது பிஸியாக சமையல் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன். யார் மொபைல் கொடுத்தவங்களுக்கு பச்சை மிளகாய் மட்டும் போடுறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதாக இருக்குது. ஸ்பெஷலான நாள்னால் எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வாழை இலை சாப்பாடு தான். சோரட்டி சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பக்ரீத் டைமில் தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக எல்லா டைமுமே நம்ம வாங்கி சாப்பிடலாம், மிச்சவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆரம்பிக்க வேண்டியதாங்க. எல்லா ஐட்டமே வந்து சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ் வித் மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் குருமா நாங்கள் சொல்லுவோம். பெரிய எலும்பு பீஸ். நான் வந்து சொன்ன மாதிரி இந்த குர்பான் டைமில் வந்து பீஸ்லாம் வந்து தனித்தனியாலாம் போட, யாராவது நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யோசிக்க டைம் இல்லை, அந்தளவுக்கு பசிக்குது. இப்போ அந்த கறியை கொண்டு போய் வெளியில் கஷ்டப்பட்டவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தெரியுமா. இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தால் கூட இப்போ க்ளீனாக நீட்டாக ஆயிடுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரஸ். இன்றைக்கி வந்து பக்ரீத். ஸோ நாங்கள் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு? பக்ரீத் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து குர்பான்லாம் கொடுத்து முடித்து அப்புறம் அதை எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நாங்கள் வந்து சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்குலாம் பசிக்குதா? பசிக்கலையா? ஸோ பக்ரீத்னாலே சமையல் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இவங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு பசிக்கலன்னு இருக்காங்க. இருந்தாலும் வந்து அங்கே வந்து கிச்சன்லாம் நதியா அம்மாலாம் வந்து கொஞ்சம் கிச்சன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பக்ரீத் ஃபீஸ்ட்டாக இருக்க போதுங்க. இந்த ஃபீஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் வந்து அம்மா பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக இப்போ எங்கே போகிறோம்? கிச்சனுக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ரைஸ் வைக்க போகிறோம், கீ ரைஸ். ஸோ யூஸ்வலாக வந்து பக்ரீத் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து மட்டன் வர்றதுக்கு சில டைம் லேட் ஆகும், இல்லைனா நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸு, கறி குழம்பு அந்த மாதிரி மெனு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து அம்மா வந்து கீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சூடு வரணும்னு நினைக்க அடுப்பு, கீ இன்னும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கலை. ஸோ அம்மாவோட மசாலா டப்பாவை எடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. பே லீஃபா? பே லீஃப் தான் ஃபஸ்ட்டுண்ணா. ஏலக்காய், கிராம்பு எல்லாமே எண்ணி தான் போடுறீங்களா இல்லை சும்மா கையில் வச்சுட்டு? இல்லை இல்லை, எண்ணி தான் போடுறோம். எவ்வளோ அரிசி வைக்கிறோங்கிறதுக்கு. ஓகே ஓகே. அப்படியே ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வருது பாருங்கள். அந்த ஸ்பைசஸ்லாம் கலர்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனியன்லாம் பாருங்கள் ரெடியாக சமையலுக்கு. கறி வேலை முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சதுனால இப்போ டக்குன்னு சமையல் நடக்கும். போதுமா ஆனியன்? போதும். கம்மி தானே ரைஸ் வைக்கிறோம். பாருங்கள், முக்கியமான மேட்ரு நல்லா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது. யூஸ்வலாக எந்த சமையல்னாலும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே வந்து ஒரு சமையலுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மனம் வந்துடும். அந்த மனம் வந்தாலே நமக்கு வந்து அப்படியே ஒரு பசியே வர்ற மாதிரி நமக்கு அப்படியே ஒரு கிரேவிங் வந்து கூட ஆரம்பிச்சிருங்க. கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டாங்க. அரிசி போடுறதுக்கு நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். அரிசி போட்டுருவீங்களா? இப்போ போட வேண்டியது. ஸோ கீ ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அந்த தம்மில் வச்சு எடுத்துட்டா கீ ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ கீ ரைஸு மட்டன் குழம்பு, அதுக்கு பாருங்கள் மட்டன் நல்லா வந்து குக்கரில் வச்சிட்டிங்களோ? இப்போ தான் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா மட்டன் சூப்பரான பீசஸாக கிடக்குது. அவ்வளோதான். கீ ரைஸ் இன்க்ரீடியன்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல? ஆமாம், எல்லாம். அங்கே பாருங்கள் நல்லா அந்த கீ ரைஸ் டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அரிசி வந்து
தம்மில் போட்டுருவாங்க. இதுதாங்க அப்படியே கண்ணை உறுத்திட்டே இருக்குது. சூப்பராக வந்து ஆட்டுக்கறி, சூப்பராக வந்து மட்டன் வந்து நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிட்டிங்கன்னா? ஆமாம். பாருங்கள், இந்த குழம்புக்கு வத்தலும் முடிங்க, பச்சை மிளகாவும் முடிங்க. என்ன? இல்லை இல்லை, ஒன்லி பச்சை மிளகா தான். ஒன்லி பச்சை மிளகா தானா? வத்தத்தூளே கிடையாது. ஓகே, வத்தத்தூளும் மஞ்சத்தூளும் கிடையாது. ஸோ இது போகவும் வந்து அம்மா வந்து ஒரு சில ஐட்டங்கள் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வெளியில் போன டைமில் கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அடுத்து வந்து டேரெக்டாக வந்து சாப்பிட போகணுங்க. சாப்பிடும்போது எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ வரிசையாக அவங்களுக்கு காட்டுறேன். அங்கே கிச்சனில் வந்து பிஸியாக சமையல் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன். ஏய், யார் மொபைல் கொடுத்தா அவங்களுக்கு? அம்மா மொபைலை தூக்கிட்டு வந்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பசிக்கலையா அவங்களுக்கு? ஷூரா? ஸோ அங்கே பாருங்கள், கீ ரைஸ் வந்து நல்லா குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. இனி அவ்வளோதானா? இனி அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. கொரியண்டர் லீஃப் எல்லாம் போட்டாச்சு. சரி, சிம்மில் வைக்கிறோம். பேரலாக பாருங்கள், இங்கே வந்து மட்டன் குருமா அப்படி நானே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். கலர் பார்த்தீங்களா? ஒன்லி பச்சை மிளகா மட்டும் போடுறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா, ஒரு நல்லி கண்ணில் பட்டுச்ச இதாக இருக்குது. ஸோ அனபி அஜலுக்கு எப்போவுமே நல்லி தான் பயங்கர இஷ்டங்க. ஸோ பக்ரீத் ஸ்பெஷலான எங்களோட சாப்பாடு எல்லாமே அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்ன நதியா, பசிக்குதா? டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கெலாம் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான நாள்னால் எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வாழை இலை சாப்பாடு தான். வீட்டுக்கு யாரும் விருந்தாள் வந்தாலுமே வாழை இலை சாப்பாடு தான். என்ன நபியா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு, அதுக்குள்ளே தண்ணி குடிக்க. ஸோ இதுக்கு மேலே நானும் வெயிட் பண்ண முடியாது. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அம்மா நதியா எல்லோரும் சாப்பிடணும். ஸோ வந்து நானும் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிடும்போது இன்றைக்கி என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ குட்டீஸ், என்ன சாப்பாடெலாம் எப்படி இருக்குது? உங்ககிட்ட ரிவ்யூ கேட்கக்கூடாது. நீ சொல்லுமா, சாப்பாடு எப்படி இருக்குது? உனக்கு இன்றைக்கி என்ன பிடிச்சிருக்கு? இலையில இருக்கிற எல்லாமே பிடிச்சிருக்கு. அம்மா சாப்பாடு வைக்கிங்களா? ஃபஸ்ட்டு ரைஸ் தான். ரைஸ் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வைப்போம். ரைஸ் வைக்கும்போதே நல்லா மணக்குதுங்க. கீ ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக அம்மா வந்து டக்குன்னு குயிக்காக பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக பண்ணிட்டாங்கங்க. நாங்கள் வந்து பக்ரீத்துக்கு வந்து யூஸ்வலாக வந்து பிரியாணி அவாய்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்னது, இது என்னதுமா? சுவரொட்டி. சுவர் ரொட்டி பாருங்கள். சுவர் ரொட்டி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே டேஸ்ட் பார்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இன்னும் ஒரு பீஸ் வேணும். இங்கே பக்கத்தில் நல்லா வந்து சோப்பு வத்தல் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. கருவேப்பிலை மணமும் இது சோப்பு வத்தல் மணமும் சூப்பராக இருக்குது. அடுத்து என்னது? லிவர். சுவரொட்டி சூப்பராக இருக்குங்க. சுவரொட்டி ஆக்சுவலாக நிறையா ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுன்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பக்ரீத் டைமில் தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக எல்லா டைமுமே நம்ம வாங்கி சாப்பிடலாம். அடுத்து வந்து ஈரல் வச்சுருக்காங்க. நீ ஈரல் சாப்பிட்டியா? ஈரல் சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடணுன்னா. இது என்னதுமா? லங்ஸ், நுரையீரல். அதாவது சிலவங்க வெள்ளை ஈரல்னு கூட சொல்லுவாங்க. நுரையீரல். பக்ரீத் டைமில் நம்ம வந்து ஆடு குர்பான் கொடுக்கறனால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மிச்சவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது. இது ரைத்தா. அனுப்பியா, நீங்கள் நல்லா சாப்பிடு. அஜுல் சேட்டை பண்ணுறான், நல்லா அடி வாங்குவான் இன்னைக்கு. உங்கள் ரெண்டு பேருக்கும் வெங்காயம்லாம் வேண்டாமா? அஜுல் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கான். இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான ஐட்டம். நல்லா வந்து எலும்போடு சேர்ந்த கறி குழம்பும் கீ ரைஸும் சூப்பராக. போதுமா? இப்போ சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. எல்லா ஐட்டமே வந்து சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ் வித் மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் குருமா நாங்கள் சொல்லுவோம். பிஸ்மில்லா. சூப்பராக இருங்க.
மெயினாக வந்து மட்டனோட ஃப்ளேவர். நம்ம என்ன தான் வந்து சாட்டர்டே சண்டேல ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டாலும் இந்த குர்பான் கொடுத்து அந்த குழம்புல வந்து நம்மளோட குர்பான் ஆடை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீல் ஆகும். மட்டன்லாம் பாருங்கள், கை வைக்கும் போதே அப்படியே நொறுங்குது. அனுப்பியா மட்டன் சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே வந்து நம்ம வந்து அதாவது பிரியாணி சாப்பிட்றதோட கீ ரைஸ் அதுக்கப்புறம் செப்ரேட்டாக வந்து மட்டன் குழம்பு, ஆனால் வந்து டபுள் வேலை மாதிரி, ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிவர் பார்க்குறேன். நல்லா மிளகு தானம்மா அங்கே ஆமாம். நல்லா மிளகு ஃப்ளேவரில் சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. அனபியாவுக்கு எப்போவுமே வந்து கறியில் ஒட்டியிருக்கிற கொழுப்பு இல்லைன்னா தனியாக வாங்கி கொடுத்த கொழுப்பு பிடிச்ச அனபியா அப்படின்னு சொல்லிடுமா? சூப்பராங்க. நல்லா அந்த ஈரலோட கிரேவியை பரட்டிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா குழம்பு மட்டனுங்க. குழம்பு மட்டனில் இருந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து பெரிய பெரிய எலும்பு பீஸ். நான் வந்து சொன்ன மாதிரி இந்த குர்பான் டைமில் வந்து பீஸ்லாம் வந்து தனித்தனியாலாம் போட மாட்டாங்க, அப்படியே பெருசு பெருசாக தான் கட் பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து நல்ல ஒரு இளம் ஆடு தாங்க, நல்ல ஆடு. அதாவது முரட்டுத்தனமாக இல்லை, கறி வந்து பஞ்சாக இருக்குது. சான்ஸ் இல்லைங்க. எலும்பு எல்லாமே அப்படியே சமைக்க சூப்பராக இருக்குது. நல்லா அதாவது என்ன சொல்ல, நம்ம குர்பான் கொடுக்குறதே ஒரு பரக்கத்துனாலும் அதில் வந்து நமக்கு கிடைக்கிற அந்த குர்பானில் உள்ள கறியை வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. அனபியாவுக்கு கொழுப்பு, அடுத்து வந்து என்னது நல்லி காட்டு, எல்லாருக்கும் காட்டு நல்லியை, நல்லியை தூக்கி காட்டு. எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சுவரொட்டி வந்து பார்க்கவே அழகாக இருக்குங்க, நல்லா கருப்பாக. சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாரு, கடிச்சு பாரு, ஈரலோட இது சாஃப்டாக இருக்கும் பாரு, எப்படி இருக்குது. இதுவும் வந்து சுவரொட்டினா கல்லீரல். இங்கே பாரு, ஈரல், கல்லீரல், நுரையீரல். நான் உனக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா இது வந்து லங்ஸ், சரியா? இது வந்து என்னது? இல்லை, இது லிவர். இது பிளாக் வந்து லிவர். இதுக்கு என்ன சொல்லுவான் நதியா? தெரிலையா? இல்லை, இங்கிலீஷ்லலாம் சவரொட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராவது நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ யோசிக்க டைம் இல்லை, அந்தளவுக்கு பசிக்குது. இப்போ தான் லங்ஸ் சாப்பிட்றோங்க. அம்மா வந்து லங்ஸுக்கும் அதாவது நுரையீரலுக்கும் கருப்பீரலுக்கும் வேறு வேறு டேஸ்ட் வச்சுருக்காங்க. மூணுமே 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இவ்வளோவும் சாப்பிடும்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சது ஆனியன். சூப்பராக இருக்குது. ஸ்ப்ளீன்னா அதோட ஃபங்க்ஷன் அப்புறம் தான் அது டக்குன்னு புரியும். ஆக்சுவலாக சோரோட்டினா ஸ்ப்ளீனா நதியா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ப்ளீன், உனக்கு ஸ்ப்ளீன் என்னன்னு தெரியுமா? தெரியலையா? ஆக்சுவலாக ஆட்டுக்கு என்னெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கும் இருக்குங்க. நல்லா சூப்பராக குக்காக இருக்கு பாருங்கள். இந்த எலும்பு இருக்குது பாருங்கள், உங்களுக்காண்டியே 2 கை யூஸ் பண்ணுறேன். எலும்போடு சேர்ந்த கறி, எலும்பு தனியாக கலந்துட்டு கறி தனியாக கலந்துட்டு. மாஷால்லா, சாப்பாடு எல்லாம் சூப்பராக பரக்கத்தாக இருக்குங்க. மெயினாக எனக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கும் நம்ம சாப்பிட்றத வந்து வீடியோ எடுத்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகிறது என்ன தெரியுமா? அந்த கறியை கொண்டு போய் வெளியில் கஷ்டப்பட்டவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தெரியுமா?
நான் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு போயிருப்போம், அதையும் மீறி ஆட்கள் வந்து கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து எப்போவுமே இருக்கும். என்ன பண்ண முடியும், நம்ம வந்து திடீர்னு எது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கறி நம்ம வந்து கஷ்டப்படம் கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஒரு சில நேரங்களில் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பீப்புளுக்கு கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 to 7 பீப்புள் கேட்காங்க, நம்மகிட்ட கொடுக்க இல்லை. பார்ப்போம், இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து தான் கொடுக்க முடியும். எனக்கு வந்து இந்த கீ ரைஸ்க்கு கறி குருமா ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தால் கூட அதில் இன்றைக்கி வந்து நமக்கு பக்ரீத் ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறனால எல்லா ஐட்டம், அதுவும் நம்மளே ஆடு கொடுத்தனால இவ்வளோ ஐட்டம் இருக்குது. நம்ம வாங்கினா கூட ஒரே நாளில் இவ்வளோ ஐட்டம் வாங்க மாட்டோம். பட் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நல்லி எடுத்துகிட்டே உள்ள உள்ளதெல்லாம் நல்லா உரி வரும் லாஸ்ட்டாக. ஸோ இலையில வந்து சூப்பராக நான் வந்து க்ளீனாக நீட்டாக சாப்பிட்டாச்சு. அனபியா நீ தான் சாப்பிடலை. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெடிமிக்ஸ் பாயசம் தாங்க. பாயசம் உனக்கு வந்து தாய்த்திரம் குடிச்சு போகிறேண்ணா. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து லூலு மால் போனப்போ நான் பார்த்தேங்க. அதாவது 2 days முன்னாடி தான் போனோம். சரி பக்ரீத் வருதா ஏதோ ரெடிமேட் பாயசம்னு வாங்கினோம். அதான் இதுங்க. இது ஒரு ஓகே, அதாவது வீட்டில் பண்ணுற பாயசம் மாதிரி இல்லை. நான் தான் இதை வந்து வாங்கினேன் ஆக்சுவலாக. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன அடையலோட பல்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ரைஸு. வீட்டில் பண்ணுற பாயசம் மாதிரி இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே தாங்க. அவ்வளோதான், பாயசம் குடித்து இன்றைக்கி வந்து இந்த பக்ரீத் ஃபீஸ்ட்டை சூப்பராக முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இதாங்க சாப்பாடு. எங்கள் வீட்டில் வந்து பக்ரீத் அன்றைக்கி பிரியாணி கிடையாது, கீ ரைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த வெரைட்டிஸ், இது தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். என்ன அனபியா, ஓகே வீடியோ முடிச்சிடலாமா? ஸோ நான் வந்து என்னோடய பக்ரீத் ஃபீஸ்ட்டை வந்து சூப்பராக சாப்பிட்டேங்க. எங்கள் வீட்டிலே பண்ணி எங்கள் வீட்டிலே நாங்கள் சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து பக்ரீத்தோட ஃபுட்ஸை வந்து என்ஜாய் பண்ணீங்க, அது பிரியாணியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்கலாம், அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ முடிக்கிற நேரத்தில் அனபியா வந்து ஆல்மோஸ்ட் இந்த இன்னும் இருக்குப்பா வந்துட்டு பாரு, டேடி ஊதுக்கு வந்துட்டு இப்போ க்ளீனாக நீட்டாகிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நல்லி எடுக்கணும். இவங்களுக்கு நல்லி ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து அதை வந்து கரெக்டாக எடுக்க தெரியாது. அந்த நல்லியில் உள்ள ஒரு என்ன சொல்ல ஒரு க்ரேஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப திருப்தி. எங்கள் வீட்டில் பண்ணதுனால சொல்லலை, பட் வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. எந்த வீடியோவில் எல்லா ஐட்டத்தில் உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.